அக்ராரியன் மாங்க் யூடியூப் சேனல். நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஷேர் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ உங்களோட ஃபைனல் தியரியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இந்த AX 102 கோர்ஸ்க்கானது. நீங்கள் டோட்டலி 80 மார்க்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 11 2 மார்க்ஸ், அப்புறம் 7 4 மார்க்ஸ், அப்புறம் 5 6 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக வந்து 80 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து டெஃபினிஷன்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் நிறைய கான்செப்ட் ஓரியன்டான விஷயந்தான் அதில் அதிகமாக இருக்குது. அதனால் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா டெஃபினிஷன்ஸும் வித் ஆத்தரோட நேமோட வந்து படித்து வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 4 மார்க்கில் வந்து எக்ஸிமம் நீங்கள் ஆக்சுவலாக எழுதுகிற மாதிரி ஒரு 5 மார்க் மேலே தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் 1 or 2 4 மார்க்ஸை வந்து கம்பைன் பண்ணி 6 மார்க்காக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே வந்து 4 மார்க்னா 4 மார்க்கு தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு 2 4 மார்க்ஸ் கேட்டு கம்பைன் பண்ணி ஒரு 6 மார்க்காக கேட்குறதுக்கோ, இல்லாட்டி 2 மார்க்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதை 4 மார்க்கில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான், ஒரு பாசிபிள் கொஷின்ஸ் மட்டும்தான். இதுவே அப்படியே வரும் அப்படிங்கிறது இல்லை. இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரெகுலர் இதை வந்து ரிவிஷனோ ஸ்டடீஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அப்புறம் ரெட்டில் போல்ட் பண்ணியிருக்கிறது, தென் ரிமைனிங் கொஷின்ஸ் பாருங்கள். சரிங்களா? இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெக்சர் வைஸ் கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுலேயும் வந்து லெக்சர் வைஸ் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ லெக்சர் வைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் லெக்சரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அதோடைய டெஃபினேஷன். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோட டெஃபினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரு ஆத்தரோட நேமோட டெஃபினேஷன் வந்து கரெக்டாக மெமரி பண்ணி எழுதணும். சரிங்களா? இந்த லெக்சரில் வந்து 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 4 மார்க்கில் மேபி ஸ்கோப் ஆர் இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து தனித்தனியாக பிரித்து கூட ஒரு 4 மார்க்காக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் லெக்சர் வந்து ரூரல் சோசியாலஜி. அதில் வந்து சோசியாலஜி ரூரல் சோசியாலஜிக்கான ரெண்டுக்கும் வந்து டெஃபினேஷன் வித் ஆத்தரோட நேமோட. தென் 4 மார்க் கொஷின்ஸில் வந்து ரூரல் சொசைட்டி, அப்புறம் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன், ரூரல் சோசியாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ரெண்டுக்கான இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன, சரிங்களா, ரெண்டுக்கான டிபெண்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு 4 மார்க்கில் கேட்குறது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? 6 மார்க்கில் ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரூரல் சோசியாலஜி. சரிங்களா? தென் தேர்ட் லெக்சரில் வந்து ரூரல் சொசைட்டி. சரிங்களா? சொசைட்டியோட டெஃபினேஷன், அசோசியேஷன், கம்யூனிட்டி, இந்த எக்காலஜிக்கல் என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கான இந்த நெய்பர்ஹுட்டு, கம்யூனிட்டி, அசோசியேஷன் அதுக்கான டிஃப்ரென்ஸ், இல்லாட்டி சொசைட்டி கம்யூனிட்டிக்கான டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் வந்து 2 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் வந்து ரூரல் சொசைட்டியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? ரூரல் சொசைட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 4 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரூரல் அண்ட் அர்பன் சொசைட்டி. சரிங்களா? இந்த டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது ரூரல் சொசைட்டிக்கும் அர்பன் சொசைட்டிக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லாட்டி என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி 6 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 கொஷின்ஸ், இந்த 3 கொஷின்ஸ் வந்து எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்க கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை பாசிபிலிட்டி. சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து அந்த கொஷின்ஸ் கொடுங்க. லெக்சர் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க் வந்து ரூரல் சோசியாலஜியோடைய இம்பார்ட்டன்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அதை வந்து கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா? 5th லெக்சரை பொறுத்த வரைக்கும் சோசியல் குரூப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெக்சர் இது. சரிங்களா? 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சோசியல் குரூப்போட டெஃபினேஷன், அப்புறம் ஜெமின் சாப்ட், அப்புறம் ஜிசல்ட் சாப்ட் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ், அப்புறம் ரெஃபரன்ஸ் குரூப்னால் என்ன எழுதி அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குற மாதிரி இருக்கலாம். தென் சோசியல் குரூப்ஸை வந்து கிளாசிஃபிகேஷன் நிறைய ஒரு ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சோசியல் நார்ம்ஸை பொறுத்து, சரிங்களா, ஒரு டெரிட்டரியை பொறுத்து, சரிங்களா, ஒரு ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை பொறுத்து, அந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் தான். ப்ரைமரி குரூப், செகண்டரி குரூப்புக்கான டிஃப்ரென்ஸ், ஃபார்மல், இன்ஃபார்மல் குரூப், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் குரூப்பில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் இதே கொஷின்ஸ் 2 மார்க்கில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தென் 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சோசியல் குரூப்ஸோட கிளாஸிஃபிகேஷன். சரிங்களா? அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸையும் எழுதணும் அதில். சரிங்களா? அந்த ப்ரைமரி குரூப்பு, நார்மல், ஃபார்மல், இன்ஃபார்மல், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸும் சேர்த்து இந்த 6 மார்க்கில் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா?
6th லெக்சர் ஃபார்மேஷன் ஆஃப் குரூப்ஸ். இந்த குரூப் ஃபார்மேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் குரூப் ஃபார்மேஷன் இல்லாட்டி ஃபேஸஸ் ஆஃப் குரூப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த 4 ஸ்டேஜஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து சோசியல் குரூப் ஃபார்மேஷனில் என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் இல்லாட்டி எதை பேஸ் பண்ணி சோசியல் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது 4 மார்க்கில். சரிங்களா? இதில் 2 மார்க் 6 மார்க்கில் வந்து அவ்வளோவா ஸ்கோப் கிடையாது. சரிங்களா? தென் 7th லெக்சர் வந்து மோட்டிவேஷன் அண்ட் குரூப் ஃபார்மேஷன். அதில் வந்து மோட்டிவேஷனுக்கான டெஃபினிஷன், அப்புறம் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இல்லாட்டி எஃப்ஐஜி அதுக்கான டெஃபினிஷன்ஸ் இல்லாட்டி அந்த கான்செப்ட் பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதில் 4 மார்க்கில் மேஸ்லோவ்ஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் வந்து உங்கள் சிலபஸில் மென்ஷன் பண்ணல. சப்போஸ் ஒரு சில டைமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் மேஸ்லோவ்ஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் வந்து 4 மார்க்கில். தென் 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப பாசிபிளான கொஸ்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோசியல் குரூப்ஸ் இந்த எபிஓஸ் அந்த கான்செப்ட்லாம் இப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அந்த சோசியல் குரூப்ஸோடைய ரோல் என்ன அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில். சரிங்களா? சோசியல் குரூப்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி கமாடிட்டி குரூப் இந்த எஃப்ஐஜி எப்பிஓ அந்த குரூப்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த குரூப்போடைய ரோல் என்ன, அவங்க என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அதை வந்து என்னது ஒரு 6 மார்க் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? தென் 8th லெக்சர் வந்து சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அதோட டெஃபினேஷன், அப்புறம் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனோட ஃபங்க்ஷன். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ண அந்த மாதிரி ஸ்ட்ராட்டிஃபை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் எதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க அதோடைய பேசிஸ் அதோடைய ஃபார்ம்ஸ் வந்து 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 6 மார்க் வந்து அவ்வளோவா ஸ்கோப் இல்லை. தென் 9th லெக்சர் கிளாஸ் அண்டு காஸ்ட் சிஸ்டம். இதில் 2 மார்க்கில் வந்து கிளாஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கிளாஸ்னால் என்ன இல்லாட்டி கிளாஸ்க்கான டெஃபினேஷன், காஸ்ட்னா என்ன காஸ்ட்டுக்கான டெஃபினேஷன் இல்லாட்டி அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 4 மார்க்கில் காஸ்ட் சிஸ்டம் இல்லாட்டி கிளாஸ் சிஸ்டத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? அப்படின்னா என்ன, அது எது ரிஜிடாக இருக்குது, எது ஓப்பனாக இருக்குது, எது க்ளோஸ்டாக இருக்குது, அதை பற்றி ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் அண்டு கிளாஸ். சரிங்களா? இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 9th லெக்சரில் இது வந்து கண்டிப்பாக 6 மார்க்கில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? காஸ்ட் சிஸ்டத்துக்கும் கிளாஸ் சிஸ்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரென்ஸ் டேபிளர் காலம் போட்டோ இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் லெக்சர் 10 கல்ச்சுரல் கான்செப்ட். சரிங்களா? கல்ச்சுரல் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா இது. சரிங்களா? இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த நீங்கள் இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாமல் சரிங்களா வெளியில் எக்ஸாம் போயிட்டு ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலுமே சோசியாலஜியில் கொஷின்ஸ் கேட்கணுன்னா மோஸ்ட்டாக இந்த ஏரியாஸில் தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதில் கல்ச்சர் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கல்ச்சருக்கான டெஃபினேஷன், கல்ச்சருடைய டைப்ஸ், அப்புறம் இந்த கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், மோஸ்ட், டேபூஸ் அதெல்லாம் இருக்குல்ல அதுக்கான டெஃபினேஷன்ஸ், பிலீஃப்னா என்ன, ட்ரெடிஷன்னா என்ன. சரிங்களா? அது மாதிரிக்கான டெஃபினேஷன்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எத்னோசென்ட்ரிசம், மார்ஜினல் மேன், கல்ச்சுரல் இனர்ஷியா, இந்த கல்ச்சுரல் டிஃப்யூஷன்களாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கான இங்கே இந்த 6 மார்க்கில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா வேர்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதோடைய மீனிங்கோ டெஃபினேஷன்ஸோ படித்து வச்சுருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது கண்டிப்பாக அது அப்படியே உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? கல்ச்சுரல் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்கான ஒரு மீனிங்கோ டெஃபினேஷனோ வந்து 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? தென் 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கல்ச்சரோட எலமெண்ட்ஸ், கல்ச்சரில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, தென் இந்த மோஸ்ட், டேபூஸ் அதுக்கான 2க்குமான டிஃப்ரென்ஸ் இல்லாட்டி கஸ்டம்ஸ், ஃபோக்வேஸ் 2க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து கல்ச்சுரல் சேஞ்ச். சரிங்களா? கல்ச்சுரல் சேஞ்சுக்கு அப்புறம் அதை வந்து கல்ச்சுரல் சேஞ்சுனா என்ன அதோட டெஃபினேஷன்ஸ், மீனிங், அப்புறம் அந்த கல்ச்சுரல் சேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அதில் வந்து என்னது அக்கல்ச்சுரேஷன், கல்ச்சுரல் இன்டெகிரேஷன், அசிமுலேஷன்னா என்ன அதெல்லாம் டெஃபினேஷன்ஸ் இல்லாட்டி அதோட மீனிங் எழுதுறோம். இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 4 மார்க்கை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இல்லாட்டி இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு 2 மார்க்கை கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தென் வந்து கல்ச்சுரல் கான்செப்ட். சரிங்களா? அந்த கல்ச்சரல் ரிலேட்டடான கான்செப்ட் நிறைய டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கல்ச்சுரல் டிஃப்யூஷன், கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம், கல்ச்சுரல் ஃப்ளூரலிசம், கல்ச்சுரல் யூனிவர்சல்ஸ், கல்ச்சுரல் இனர்ஷியா அப்படின்னு சொல்லி கல்ச்சுரல் லேக் இந்த மாதிரி இங்கே மார்ஜினல் மேன், எத்னோசென்ட்ரிஸ் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் டெஃபினேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுவும் வந்து படித்து வச்சுக்கங்க. இந்த 10th லெக்சர் பொறுத்த வரைக்கும் கல்ச்சுரல் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இண்டிவிஜுவலாக 2 மார்க்ஸ்லையும் இது அதிகமாக ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 6 மார்க் 4 மார்க்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தென் 11th லெக்சர் வந்து கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ். இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பட் 4 மார்க்ஸ்க்கு வந்து கல்ச்சரோடைய ரிலவன்ஸ் இல்லாட்டி கல்ச்சரோட யூஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷனில் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தென் லெக்சர் 12 வந்து சோசியல் வேல்யூ. சரிங்களா? சோசியல் வேல்யூ அதோடைய டெஃபினேஷன்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சோசியல் வேல்யூஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் சோசியல் வேல்யூஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். சரிங்களா? அது ஒரு இண்டிவிஜுவல் டைப்ஸை வந்து என்னது ஒரு 2 மார்க்கில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி மொத்தமாக அதை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியும் 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தென் 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சோசியல் வேல்யூஸோடைய யூஸ் என்ன எக்ஸ்டென்ஷனில், அப்புறம் சோசியல் வேல்யூஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது வந்து 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸோடைய டைப்ஸ் முன்ன பார்த்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல் வேல்யூஸ், இப்போ ஒரு இண்டிவிஜுவல் நிறைய வேல்யூஸ்க்கு வந்து டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அதோட வேல்யூஸோட டைப்ஸ் வந்து 6 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் லெக்சர் 13 இதில் பார்த்தீங்கன்னா சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ். இதில் டெஃபினேஷன்ஸ், சோசியல் இன்ஸ்டியூஷனுடைய டெஃபினேஷன்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ரிலீஜன், ஃபேமிலி ஒவ்வொன்றுக்கான டெஃபினேஷன்ஸ் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சோசியல் இன்ஸ்டியூஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதில் ஃபேமிலியோடைய நிறைய டைப்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபேமிலி வந்து பேஸ்ட் ஆன் மேரேஜ், பேஸ்ட் ஆன் தி லினியேஜ், அதை பற்றி நிறைய இருக்கும். சரிங்களா? அதை பற்றி 2 மார்க்கில் வந்து கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 5 சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். அந்த 4 சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதை வந்து 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் அந்த சோசியல் இன்ஸ்டியூஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 6 மார்க்கில் சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த 5 சோசியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி ஒரு 6 மார்க்ஸில் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின். அதர்வைஸ் ஃபேமிலியில் வந்து டெஃபினேஷன்ஸ், அப்புறம் அதோடைய டைப்ஸ் இல்லாட்டி ஃபார்ம்ஸ், நிறைய டைப்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை வந்து ஒரு 6 மார்க்கில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தென் லெக்சர் 14 சோசியல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? சோசியல் ஆர்கனைசேஷன் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதை பற்றி 2 மார்க்கில், அதாவது அந்த கான்செப்ட் பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபார்மல் விசஸ் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ், அது வந்து 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தென் 6 மார்க்கில் சோசியல் ஆர்கனைசேஷனுடைய ஒர்க் இன் அக்ரிகல்ச்சரில், தென் சோசியல் ஆர்கனைசேஷனுடைய டைப்ஸ், இது வந்து 6 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? லெக்சர் 15 வந்து சோசியல் கண்ட்ரோல். சோசியல் கண்ட்ரோலோடைய டெஃபினேஷன்ஸ், அதோடைய நீட், அதிலே வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் 2 சோசியல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல்ஸ்னால் ஒரு 3 இது காம்பனண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் 4 மார்க்கில் வந்து இன்ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அந்த மோஸ்ட் டேபூஸ், அதெல்லாம் வந்து ஃபோக் வைஸ் நாம்ஸ் எல்லாம் இதில் வரும். சரிங்களா? அந்த பாருங்கள், இந்த மோஸ்ட் டேபூஸ்லாம் வந்து 2 இடத்துல ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கங்க. தென் 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மீன்ஸ் ஆஃப் சோசியல் கண்ட்ரோல், அதாவது டைப்ஸ், ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல்னால் என்ன, அதில் என்ன வருது, இன்ஃபார்மல் சோசியல் கண்ட்ரோல்னால் என்ன, அதில் என்ன வருது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக படிச்சுக்கங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தென் லெக்சர் 16 அண்ட் 17 ரிலேட்டட் டு சோசியல் சேஞ்ச். சோசியல் சேஞ்சில் வந்து சோசியல் சேஞ்சோடைய டெஃபினேஷன்ஸ், அப்புறம் 4 மார்க்கில் வந்து சோசியல் சேஞ்சோடைய டைமென்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தென் அப்புறம் சோசியல் சேஞ்சில் வந்து சொசைட்டியில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டோடைய ரோல் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சோசியல் சேஞ்சை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? தென் லெக்சர் 19 to 21. சரிங்களா? 18 வந்து மிட் செமஸ்டர் கொடுத்துருப்பாங்க. லெக்சர் 19 to 21 வந்து லீடர்ஷிப்பை பொறுத்து 3 லெக்சர்ஸாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெக்சர். சரிங்களா? லீடர்ஷிப்புங்கிறது லீடர்ஷிப்போடைய லீடர்னா என்ன, லீடரோட டெஃபினேஷன், லீடர்ஷிப்போட டெஃபினேஷன், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஸ். சரிங்களா? அப்புறம் ஒப்பீனியன் லீடர், லே லீடர், அவங்களுக்கான ஒப்பீனியன் லீடர் இல்லாட்டி லே லீடர் அவங்களுக்கான டெஃபினேஷன்ஸ், அப்புறம் டெமோக்ராட்டிக் லீடர், ஆட்டோக்ராட்டிக் லீடர், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாட்டி அவங்கன்னா யார் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் சோசியோமெட்ரி, அப்புறம் கீ இன்ஃபார்மன்ஸ், அப்புறம் வந்து செலெக்ஷன் ஆஃப் லீடர்ஸ், அதை வந்து லிஸ்ட் அவுட் மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் லீடர்ஸ், அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லலாம். அப்புறம் ட்ரைனிங்னா என்ன, பஸ் குரூப் மெத்தட்ஸ்னால் என்ன, லெக்சர், ஒர்க் ஷாப், சிம்போசியம், இதெல்லாம் நீங்கள் வந்து பின்னாடி வந்து அந்த ட்ரைனிங்கில் படிப்பீங்க. சரிங்களா? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இதில் வந்து 2 மார்க்கை கேட்குறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அந்த லீடர்ஸ் வந்து மொத்தம் லீடர்ஷிப் வந்து 3 லெக்சரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கும். சரிங்களா? 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் லீடர்ஸ், லே லீடர்ஸ் 2 பேருக்கான டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குரூப் லீடர், அவருடைய ரோல் என்ன, அது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது 4 மார்க்கில். அப்புறம் டெமோக்ராட்டிக், ஆட்டோக்ராட்டிக், அப்புறம்
டெமோக்ராட்டிக், ஆட்டோக்ராட்டிக் அந்த லேசஸ் பேர் லீடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கான அந்த 3 டைப்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து செலெக்ஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் லீடர்ஸ் என்ன மெத்தட்ஸில் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுவோம், அதை வந்து 4 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சோசியோமெட்ரி மெத்தடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு 4 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் வந்து ட்ரைனிங் ஆஃப் ப்ரொஃபஷனல் லீடர்ஸ் அதை வந்து இந்த இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா, அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அதை வந்து அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லோக்கல் லீடர்ஸை வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை வந்து 4 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதில் 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் சரிங்களா. லீடர்ஷிப்ஸோடைய டைப்ஸ், அந்த ஒவ்வொரு லீடர்ஷிப்போடைய கிளாசிஃபிகேஷன் சரிங்களா. ஆட்டோக்ராட்டிக்னா எப்படி இருப்பாங்க, டெமோக்ராட்டிக்னா எப்படி இருப்பாங்க, லேசிஃபேர்னா எப்படி இருப்பாங்க, உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், இது 6 மார்க்கில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லீடர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ், ஒவ்வொரு மெத்தடும் அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாட்டி அதோட மீனிங்கோட சேர்த்து எழுதணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் லீடர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கான என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது சரிங்களா, லோக்கல் லீடர்ஸ்க்காகட்டும் இல்லாட்டி ப்ரொஃபஷனல் லீடர்ஸ்க்காகட்டும் சரிங்களா. இதை வந்து 6 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதில் லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் 3 லெக்சர் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அந்த லீடர்ஷிப் இதோட டெஃபினேஷன்ஸ், லீடர்ஷிப்போட டெஃபினேஷன், லீடர்ஷிப்போட டைப்ஸ், அப்புறம் லீடர்ஸோட ஐடென்டிஃபிகேஷன், அப்புறம் லீடர்ஸோடைய ட்ரைனிங், இது 3 பார்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கண்டிப்பாக இதர் ஒரு 2 மார்க்கோ ஒரு 4 மார்க்கோ ஒரு 6 மார்க்கோ இந்த 3 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. இதோட வந்து நமக்கு வந்து சோசியாலஜி பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு சரிங்களா. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சோசியாலஜி பார்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா சோசியாலஜி பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இருக்க மாதிரி இருக்கும். சைக்காலஜி கொஞ்சம் டஃப்பாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோசியாலஜி பார்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தென் லெக்சர் 22 வந்து சைக்காலஜி சரிங்களா. சைக்காலஜி வழக்கம் போல் சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜிக்கான டெஃபினிஷன்ஸ், இதில் 4 மார்க்கான ஸ்கோப் எதுவும் இல்லை சரிங்களா. 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், எஜுகேஷனல் சைக்காலஜியோடைய ஸ்கோப், எதுக்காக யூஸ் பண்ணுற, அதோட முக்கியத்துவம் என்ன, அதோடைய பயன்பாடு என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி 6 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் லெக்சர் 23 வந்து ஹியூமன் பிஹேவியர் சரிங்களா. ஹியூமன் பிஹேவியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதோடைய டெஃபினேஷன்ஸ், அப்புறம் ஹியூமன் பிஹேவியரோடைய டைப்ஸ் கேட்கலாம். அப்புறம் அதில் வந்து ஹியூமன் பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் சரிங்களா. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசத்தில் வந்து நர்வ்ஸ் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. இந்த டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், அப்புறம் ஹியூமன் நர்வ் சிஸ்டம் சரிங்களா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபெரல் நர்வ் சிஸ்டம், அதை பற்றி எழுதுகிற மாதிரி ஒரு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்ஆர் மெக்கானிசத்தில் ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம், அதில் கூடிய ஸ்டெப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம், அது 4 மார்க்கில் இருக்கும். 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஹியூமன் பிஹேவியர் இல்லாட்டி பிஹேவியரோடைய மெக்கானிசம், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் இல்லாட்டி ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஆர் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு 6 மார்க் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. தென் லெக்சர் 24 வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிஹேவியர், அதை வந்து என்னது பிஹேவியரோட இம்பார்ட்டன்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் அது வந்து ஒரு 4 மார்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. 6 மார்க்கில் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது. 25 இன்டெலிஜென்ஸோட டெஃபினேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அப்புறம் 4 மார்க்கில் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சரிங்களா. அந்த ஒரு 3 டைப்ஸ் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து 4 மார்க்கில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். அப்புறம் இந்த கார்ட்னர்ஸோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், அதை வந்து 4 மார்க்கில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. லெக்சர் 26 வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன்டெலிஜென்ஸ், அதில் 4 மார்க் வந்து இன்டெலிஜென்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் அதை வந்து 4 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸோடைய டைப்ஸ், அப்புறம் அதோடைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன்டெலிஜென்ஸ் வந்து அது 2 கொஷின்ஸை கேட்டு ஒரு 6 மார்க்கை கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. தென் லெக்சர் 27 வந்து பர்சனாலிட்டி அதோடைய டெஃபினேஷன், அப்புறம் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், அப்புறம் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் இருக்கும் பார்த்திங்களா. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டெஃபினேஷன்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டெஃபினேஷன்ஸ் வந்து இந்த 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. தென் 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டியோட டைப்ஸ் பை ஷெல்டனோட அந்த 3 டைப்ஸ் இருக்குங்களா, இண்டோமார்ஃப், எக்டோமார்ஃப், அது வந்து என்னது ஒரு 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டாங்கன்னா டயக்ராமோட மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா. தென் பர்சனாலிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், அதுவும் 4 மார்க். அப்புறம் பர்சனாலிட்டி வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் என்ன யூஸ், அப்புறம் எக்ஸ்ட்ராவர்ட், இன்ட்ரோவர்ட், அப்புறம் ஆம்பிவர்ட் சொல்லணும், அவங்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து 4 மார்க்கு பாசிபிளான கொஷின்ஸ் சரிங்களா. இதில் 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டியோடைய டைப்ஸ் என்ன சரிங்களா, பர்சனாலிட்டினா என்ன சரிங்களா, அதோட மீனிங் என்ன இல்லாட்டி அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பாசிபிள் கொஷின்ஸ் தான் சரிங்களா. இதில் வந்து என்னது ஒரு 2 மார்க் ப்ளஸ் ஒரு 2 மார்க் ப்ளஸ் ஒரு 4 மார்க்கை கன்வெர்ட் பண்ணி ஒரு 6 மார்க்கை கேட்குறது வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த பர்சனாலிட்டினா என்ன, வாட் இஸ் பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 6 மார்க் கேட்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி
இதில் பாசிபிளாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே என்னது நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க சரிங்களா. கொஷின்ஸ் வந்து இதே மாதிரி இல்லாமல் கூட 2 2 மார்க்கோ இல்லாட்டி 2 4 மார்க் கன்வெர்ட் பண்ணி கூட ஒரு 6 மார்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி கூட இருக்கும் சரிங்களா. இந்த லெக்சர் 28 வந்து சென்சேஷன், அட்டென்ஷன், பர்செப்ஷன், இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான டெஃபினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், இலூஷன், ஹாலுசினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் சென்சேஷனுடைய டைப்ஸ் சரிங்களா. அந்த ஒரு 6 to 7 டைப்ஸ் இருக்கும் சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சென்சேஷன் பர்செப்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ், அப்புறம் பர்செப்ஷனுக்கான ஸ்டேஜஸ், அப்புறம் எரர்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இலூஷன், ஹாலுசினேஷன் அது இந்த எரர்ஸ் ஆஃப் பர்செப்ஷனில் வரும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. தென் 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சென்சேஷன், அதோடைய டைப்ஸ், அதோட ஃபேக்டர்ஸ் எலமெண்ட்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று சரிங்களா. எல்லாமே ஒரே இதுதான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. சென்சேஷன், அதோடைய டைப்ஸ் அண்டு ஃபேக்டர்ஸ் வந்து 6 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சென்சேஷன், அட்டென்ஷன், பர்செப்ஷன் இது மூணுக்குமான அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் இல்லாட்டி டிட்டர்மினன்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு 6 மார்க்கில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. இந்த லெக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெக்சர் சரிங்களா. தென் 29 வந்து ஆட்டிடியூடுக்கான டெஃபினேஷன்ஸ். ஆட்டிடியூட் வந்து 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க. முன்னாடியே ஒரு லெக்சரில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஆட்டிடியூடோட டெஃபினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா 2 மார்க்கில். தென் 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூடை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் சரிங்களா. அது வந்து 4 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் லெக்சர் 30 வந்து டொமைன்ஸ் ஆஃப் லேர்னிங் சரிங்களா. டொமைன்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் 2 மார்க்ஸ் அவ்வளோ பாசிபிள் கிடையாது. 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது அடல்ட் லேர்னிங்கை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து 4 மார்க்கில் வாய்ப்பு இருக்குது. இந்த டொமைன்ஸ் 3 டொமைன்ஸ் இருக்கும். காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர். இது 3 வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு 6 மார்க்கில் வந்து ப்ளூம்ஸ் டெக்ஸானமி ஆஃப் லேர்னிங் அந்த 3ஐயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறது தான் இங்கே வந்து இந்த லேர்னிங் டொமைன்ஸ் இல்லாட்டி ப்ளூம்ஸ் டெக்ஸானமி ஆஃப் லேர்னிங் சரிங்களா. இது அந்த 3 சேர்த்து ஒரு 6 மார்க்கை கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு டாபிக் வந்து டீச்சிங் சரிங்களா. டீச்சிங் அதோடைய டெஃபினேஷன், லேர்னிங்கோடைய டெஃபினேஷன்ஸ், அப்புறம் எக்ஸ்டென்ஷன் டீச்சிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், ஜஸ்ட் அந்த டயக்ராம் மட்டும் அது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. தென் டீச்சிங்கோடைய பிரின்சிபல்ஸ் அது 4 மார்க்கில் பாசிபிள் இருக்குது சரிங்களா. 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் சரிங்களா. அந்த ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும் சரிங்களா. 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த 6 ஸ்டெப்ஸை டயக்ராம் போட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டெப்பும் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது வந்து 6 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. தென் லாஸ்ட் 2 லெக்சர் 32 அண்ட் 33 வந்து லேர்னிங்கோட எலமெண்ட்ஸ், அப்புறம் அதோடைய பிரின்சிபல்ஸ் சரிங்களா. லேர்னிங்கோட டெஃபினேஷன்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன அது 2 மார்க்கில் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் இல்லாட்டி லேர்னிங் சிச்சுவேஷன்ஸ். அந்த டயக்ராம் போட்டு சென்ட்ரல் லேர்னர் வச்சு சுற்றி வந்து ஒரு 4 கான்செப்ட்ஸ் எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டயக்ராம் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து 4 மார்க் சரிங்களா. அதே கொஷின்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா அது வந்து 6 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் அது இல்லாமல் இன்னொரு 6 மார்க் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங், அப்புறம் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் டீச்சிங் சரிங்களா. இது வந்து 6 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் சரிங்களா. இந்த 32 லெக்சர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்னா ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாவுக்கான ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரூரல் சொசைட்டி அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ், அப்புறம் ரூரல் சொசைட்டி அதுக்கான ரூரல் அர்பனுக்கான டிஃப்ரென்ஸ், அப்புறம் வந்து குரூப் ஃபார்மேஷன் அதுக்கான அதோடைய ஃபேஸஸ், அப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் அண்ட் கிளாஸ் சிஸ்டம், அப்புறம் இந்த கல்ச்சுரல் கான்செப்ட், அப்புறம் வந்து சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் இந்த சோசியல் கண்ட்ரோல் மெஷர்ஸ், அப்புறம் இந்த சோசியல் சேஞ்ச், அப்புறம் லீடர்ஷிப். இது ஒரு 3 லெக்சர்ஸ் இருக்கும் சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸ் அதோடைய டைப்ஸ், அப்புறம் பர்சனாலிட்டியோடைய டைப்ஸ், அப்புறம் இந்த சென்சேஷன், அட்டென்ஷன், பர்செப்ஷன் இந்த லெக்சர், அப்புறம் வந்து டீச்சிங் லேர்னிங் சரிங்களா. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 3-6 மார்க்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. அதனால் இந்த எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்க கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு, அப்புறம் ரெட்டில் இருக்கிறத கவர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீங்கள் ரெகுலர் லெக்சர்ஸ் வந்து நீங்கள் படிங்க சரிங்களா. தென் இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா. நீங்கள் மிட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 40 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வரும் சரிங்களா. பிஃபோர் மிட் டேர்முக்கு வந்து அந்த 16 லெக்சர்ஸ் வந்து 0.5க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்குங்க சரிங்களா. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லெக்சர் சீரிஸ் வந்து ஆல்ரெடி 2 லெக்சர்ஸ் எடுத்திருக்கோம். மீதி இருக்க லெக்சர்ஸ் 1 by 1 நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.